கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர் ஆலயம். கடல் அலைகள் இடைவிடாமல் முழங்கும் புனித பூமி, தேவர்கள் காத்திருந்த வெற்றியின் தலம், அசுர சக்தியை அழித்த அருள்மிகு இடம். அதுவே திருச்செந்தூர் முருகன் திருத்தலம். இன்று நாம் பார்க்கப் போவது முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த திருச்செந்தூர் மகிமையான முழுகதை. முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்தான். அவனின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவனுக்கு பல வரங்களை வழங்கினார். தேவர்கள் யாராலும் என்னை அழிக்க முடியாது என்ற அகந்தையுடன் சூரபத்மன் உலகையும் கைப்பற்றத் தொடங்கினான். தேவர்களின் உலகம் அழிந்தது. இந்திரன் கூட பயந்து ஒழிந்தார். யாகங்கள் நிறுத்தப்பட்டன. மக்கள் துன்பத்தில் மூழ்கினர். அனைத்து தேவர்களும் சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று காப்பாற்ற வேண்டினர். அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து சரவணப் பொய்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்தார். அவ்வாறு 6 முகங்களுடன் தோன்றியவர் ஆறுமுகன், கந்தன், செந்திலாண்டவர் என பல பெயர்களில் அழைக்கப்படுபவர் நம் முருகப்பெருமான். பின்னர் வேல் வழங்கிய பார்வதி தேவி தேவர்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. அப்போது பார்வதி தேவி தன் சக்தியின் வடிவமான வேலை முருகனுக்கு அளித்தார். இந்த வேல் தர்மத்தை காப்பாற்றும், அதர்மத்தை அழிக்கும் என்று அருளினார். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி வீரபாகு மற்றும் தேவசேனைகளுடன் போருக்கு புறப்பட்டார். முருகன் சூரபத்மனை எதிர்த்து போரிட தேர்ந்தெடுத்த இடமே திருச்செந்தூர். கடற்கரையில் அமைந்த அந்த புனித தலம் தேவர்களின் படைகள் கூடும் தளமாக மாறியது. அங்கு முருகன் தன் படைகளுடன் முகாம் அமைத்தார். இன்றும் அந்த இடம் கடலோரத்தில் அதே தெய்வீக சக்தியுடன் உள்ளது. மொத்தம் 6 நாட்கள் யுத்தம் நடந்தது. முதல் நாளில் முருகனின் படைகள் அசுரர்களை தாக்கத் தொடங்கின. சூரபத்மனின் சகோதரர்கள் போரில் இறங்கினர். பின்னர் 2ஆம் நாளில் அசுரர்கள் மாயாஜாலங்களை பயன்படுத்தினர். ஆனால் முருகனின் வேல் அனைத்தையும் அழித்தது. பின்னர் 3ஆம் நாளில் சிங்கமுகன் என்ற அசுரன் போருக்கு வந்தான். முருகன் அவனையும் வீழ்த்தினார். பின்னர் 4ஆம் நாளில் தாரகாசுரன் என்ற வலிமையான அசுரன் தாக்கினான். கடுமையான போருக்கு பிறகு முருகன் அவனையும் அழித்தார். பின்னர் 5ஆம் நாளில் சூரபத்மன் தன் மாய சக்தியால் பல உருவங்கள் எடுத்தான். முழு உலகமும் நடுங்கியது. கடைசியாக 6ஆம் நாளில் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறினான். அப்போது முருகன் தனது வேலை முழு சக்தியுடன் எறிந்தார். வேல் அந்த மரத்தை 2ஆக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறின. சூரபத்மன் தனது தவறை உணர்ந்து முருகனிடம் சரணடைந்தான். முருகன் அவனை மன்னித்தார். மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த நாள் சூரசம்ஹாரம் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் முருகன் வெறும் போர் வீரன் அல்ல, கருணையின் கடல் என்பதும் வெளிப்பட்டது. கருணை கடலே கந்தா போற்றி என்ற வாசகம் திருச்செந்தூர் கோவிலில் இன்றளவும் உள்ளது. திருச்செந்தூர் கோயில் இந்தியாவின் மிக பிரபலமான முருகன் தலங்களில் ஒன்று. இந்த தலம் முருகனின் 2ஆம் படை வீடு ஆகும். கடலோரத்தில் அமைந்த அரிய கோயில், சூரசம்ஹாரம் நடைபெற்ற புனித இடம், ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் தலம். இங்கு கந்த சஷ்டி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்போது நடைபெறும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கிறது. அகந்தை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அருள் மற்றும் தர்மத்தின் முன் அது வீழும். திருச்செந்தூர் முருகன் கதை வெறும் போர்கதை அல்ல. அது தீமையை அழித்து நன்மையை காக்கும் தெய்வீக வரலாறு. வெற்றிவேல், வீரவேல்.